ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி செம்மி ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் மொறுன்னு பஞ்சு மாதிரி சாஃப்டான மெதுவோட செஞ்சு அதில் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வடை மோர் குழம்பு செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல உளுத்தம்பருப்பு 1 கப் எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா தண்ணியில் கழுவிட்டு 2-3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சா வடை எண்ணெயை அப்சார்ப் பண்ணும். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு தண்ணி தெளித்து கிரைண்டரில் தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. மாவு பதம் பார்க்க ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அரைச்சி மாவு போட்டு மிதந்ததுன்னா சரியான பக்குவமாக அரைச்சதும் ஒரு பவுலில் மாற்றி 1/2 மணி நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ மோர் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன பவுலில் துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பச்சரிசி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ வடை ரெடி பண்ணலாம். வடை மாவில் பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 கப், தேவையான அளவு கறிவேப்பிலை, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணி கலந்து விடுங்க. இந்த மாதிரி வடையை தட்டி எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. வெளியே மொறுமொறுன்னும் உள்ள பஞ்சு மாதிரியான மெது வடை ரெடி. நீங்களே பாருங்க, கேளுங்க. மெதுவடைக்கு டீட்டெயில்டு வீடியோ வரும் நாட்களில் நம்ம சேனலில் பாருங்கள். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் துருவன தேங்காய் 1 கப், ஊற வச்ச பருப்பு அரிசி போட்டுக்கோங்க. அதோட பச்சை மிளகாய் 4, சின்ன வெங்காயம் 1, இஞ்சி 1 இன்ச் துண்டு 1, சிவப்பு மிளகாய் 1, வரக்கொத்தமல்லி 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை தேவையான அளவு தண்ணி ஊற்றி மைய இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் கெட்டியான தயிர் 1 கப் எடுத்துக்கோங்க. அதை ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்து திக்கான மோர் பதத்துக்கு கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும். ஒரு அகலமான கடாயில் தேங்காய் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதில் கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சிவப்பு மிளகாய் 6, தேவையான அளவு கறிவேப்பிலை, பெருங்காயம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ அரைச்ச தேங்காய் பருப்பு அரிசி பேஸ்ட் போட்டுக்கோங்க. மிக்சி ஜார்லேயே 1/2 கப் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஃப்ளேமை லோவாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கரைச்சி வச்ச மோர் சேர்த்து மிதமான தீயில வச்சு கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கவும் மெதுவடைகளை போட்டுக்கோங்க. இப்போ நான் சொன்ன குழம்பு அளவுகளுக்கு 10 to 12 வடை ஆட் பண்ணலாம். அஞ்சு நிமிஷம் குழம்புல வடைகளை வேக விடுங்க. அப்பப்போ வடைகளை 2 பக்கமும் திருப்பி விடுங்க. அருமையான மெதுவடை மோர் குழம்பு ரெடி. சுட சுட சாதத்துல வடை மோர் குழம்பு ஊற்றி சேப்பங்கிழங்கு வறுவலோட பரிமாறுங்க. சேப்பங்கிழங்கு வறுவல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஆட் பண்றேங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்க காமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்வி செமி ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்டேட் செஞ்சுக்க மறக்காம பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம்.